இறைவன் இருக்க இடம் நமக்கு தெரியாது, ஆனா நம்ம இருக்க இடம் இறைவனுக்கு தெரியும். நம்ம இருக்க இடம்னா என்ன? நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய புரிதல் என்ன, நம்மளுடைய தெளிவு என்ன, இன்னைக்கு என்னுடைய குணங்கள் என்ன, எல்லாமே இறைவனுக்கு தெரியும். அப்ப இந்த தகுதிகளுக்கு ஏற்ற வழிகளை இறைவனே அந்த மனிதர்களுக்கு அறிவிக்கிறான். அந்த வழிகள்ல அவங்க உயர்ந்து போகணும். இந்த வழிகளை அவர்கள் சுய உணர்வின் அடிப்படையில புரிந்து அந்த வழியில அவங்க பயணிக்கும் போது ரொம்ப எளிமையா இருக்கும் அந்த பயணம். எப்ப மற்ற மனிதர்கள் அவர்கள் சுய சிந்தனையின் அடிப்படையில எப்படி அந்த அமைதியை அடைந்தார்களோ, இறைவனை உணர்ந்தார்களோ, அதை பின்பற்றும் போது நம்ம அந்த மனிதர்களுடைய தகுதியில இருந்தோமா, அந்த மனிதர்களுக்கு காட்டப்பட்ட வழிமுறை அது, நமக்கும் அதே வழிமுறை பொருந்தணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. இந்த உலகத்துல 800 கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னா இந்த 800 கோடி பேருக்கும் வித்தியாசமான முகம், வித்தியாசமான எண்ணங்கள், வித்தியாசமான ருசி, வித்தியாசமான ஒரு மனநிலை. உண்மை ஒண்ணுதான், ஆனா ரசனை வேற.